கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபுடைய புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறார். ஆகவே தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதாவது தேவன் ஒரு வல்லமையான ஒரு தேவன். ஆண்டவராய தேவன் ஒரு வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அதில் வாசிக்கும் பொழுது நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதாவது ஒரு காரியம் 2 காரியம் அல்ல, எல்லாவற்றையும் எதையும் செய்வதற்கு உம்மாலே முடியும். எதையும் செய்வதற்கு உம்முடைய வல்லமையினால் நடக்கும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது. நீ எல்லாவற்றையும் செய்வதற்கு நீ வல்லமையான தேவன். நீ செய்ய நினைக்கிற காரியம் யாரும் தடை செய்ய முடியாது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏன்னா எதையும் செய்வதற்கு வல்லமையான தேவன். நாம் சில நினைக்கிறோம், இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இது நமக்கு அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறத, நாம் கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியமாக இருக்கிறத, இது நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லைங்கிற ஒரு சந்தேகம் கூட நமக்கு வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எதையும் செய்வதற்கு வல்லமையான தேவன், மகத்துவமுள்ள ஒரு தேவன், மகிமையான ஒரு தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் எந்த காரியமாக இருந்தாலும், உங்கள் அறிவுக்கு எட்டாத காரியமாக இருந்தாலும், அந்த காரியத்தை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன். ஆகவே தான் சகலமும் என்று சொல்லப்படுது. சகலத்தையும் எந்த காரியமாக இருந்தாலும் தேவனால் செய்ய முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரால் முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் அதை மாற்ற முடியும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை யாரும் தடை செய்ய முடியாது, யாரும் குறுக்கே வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பாக யாரும் அதை தடை செய்ய முடியாது. கர்த்தர் நினைத்த யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் செய்கிற காரியத்துக்கு யாரும் தடை செய்ய முடியாது. அவர் நினைக்கிற காரியத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஆகவே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கி அது உங்கள் அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கலாம், நீங்கள் கிரகிக்க முடியாத காரியமாக இருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையினால் அதை நிறைவேற்றுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஏன்னா சங்கீதத்தில் கூட 115:12 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுங்க நினைக்கிறார். அவர் தடைகளை மாற்றணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு அவர் நினைக்கிறார். அவர் நினைக்கிற காரியத்தை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. எந்த காரியமாக இருந்தாலும் தம்முடைய வல்லமையினால் அதை நிறைவேற்றுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.